அந்த கருவை அங்கேந்து எடுத்து மாயையானவள் ரோகிணி வயிற்றில் வரும்படி செய்த உடனே தேவகிக்கு தன்னுடைய வயிற்றுல சூன்யமா தோன்ற உடனே வசுதேவரை கேட்குறா, என்னது இது, எனக்கு வயிற்றுல இருந்த கரு இல்லையே அப்படின்ன பொழுது அந்த காவலாளி அதை கேட்டுட்டு நேர கம்சன்ட்ட சொல்கிறான், அவளுக்கு குறைப்பிரசவம் ஆயிடுச்சு, இந்த 7வது குழந்தை இல்லை அப்படின்றான். அப்போ கம்சன் அதையும் கணக்கு வச்சுக்கிறான், 6 போயாச்சு, 7வது தானே கருச்சிதைவு ஏற்பட்டாச்சுன்னுட்டு. ஆனால் அது ரோகிணி வயிற்றில் வைத்த உடனே ரோகிணி கேட்குறா, இது எப்படிம்மா, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயமா, என் கணவர் ஜெயிலில் இருக்கார், என் வயிற்றில் கரு, இது நியாயமா, உலகம் ஏற்குமா, என்னை பழி சொல்லாதான்னு பொழுது அந்த மாயை சொல்கிறா, நீ இங்கே இருந்தாதானே, நீ இன்னிக்கே ஆண் வேடம் பூண்டு கோகுலம் செல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. கிருஷ்ணர் அதான் எனக்கு சொல்லியிருக்கார், பகவான் அதான் சொல்லியிருக்கார். உடனே அப்புறம் நீ அங்கே போய் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு மாயை மறைஞ்சிடுறா. அன்றைக்கே அவ இரவில் கிளம்புகிறாள். ரோஹிணி ஆண் வேடம் பூண்டு சூல் தாங்கிய வயிற்றோடு வெள்ளை குதிரையில் ஏறி அவள் போகிறா. எப்பொழுதுமே இந்த வெடிகால வேளையில் தான் காவல்காரங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும். அது நமக்கே அப்படி தானே, வெடிகாலம்பரை எழுந்துக்க மாட்டோம், ராத்திரி பூரா அந்த மாதிரி முழிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அங்கே போகிற நேரத்தில் ஒருத்தன் சொன்னான், அண்ணே யாரோ ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு ஆம்பளை போகிறாயா அப்படின்ன போது, அது யசோதாம்மாவோட தம்பியாக இருக்கும், பேசாமல் தூங்கியா அப்படின்ட்டான். இவன் நேரம் அங்கே போன உடனே யசோதைக்கு ஏதோ மனசில் பட்டு அவள் வாசல்லையே நிற்கிறா. பார்த்த உடனே அக்கா வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றா. கூப்பிட்டு உள்ளே அழைச்சின்னு போனோடனே அவள் சொல்கிறா, யார் கண்ணுலேயும் நான் படக்கூடாது, என்னை கொண்டு போய் எங்கேயானு ஒழிச்சு வச்சுரு, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன் வீட்டில் தான் தஞ்சம் அப்படின்ன பொழுது நந்தகோபர், அண்ணி இது உங்கள் வீடு. அது பாருங்களேன், வந்தவளை இவ அக்கான்னு கூப்பிட்றா, அவர் அண்ணின்னு கூப்பிடுறார். அது அந்த புறத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா 2-3 தாதிமார்களோட ரோஹிணி ரொம்ப சௌக்கியமாக இருந்துருக்கா. அவளுக்கு குழந்தை பிறக்க போகிறதுன்ன உடனே ரொம்ப பேருக்கு தெரியாது அங்கே ஊரில், அப்புறமா தான் வெளியில் வந்தது அது. இந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு அவளுக்கு என்னமோ மனசில் ஒரு தெய்வீக ஒரு உணர்வு. அந்த ரூம் பூரா அப்படியே சுகந்த மனம் மேலேருந்து பூச்சொரிய ஆரம்பித்த உடனே அவளுக்கு தெரியும், வேலை வந்தாச்சு, ஏதோ ஒரு குழந்தை, நல்ல தெய்வீக குழந்தை நமக்கு பிறக்க போகிறது, இது தேவகியின் வயிற்றிலிருந்து என் வயிற்றில் நான் சுமந்து பிறந்த என் குழந்தைன்னு சொல்லிட்டு அவள் குழந்தை பெற்ற உடனே யசோதை சொல்கிறா, வெளுவெளேல்னு இருக்குது குழந்தை அப்படின்ன உடனே ஓசப்படாமல் அவளுடைய குலகுரு என்ன பண்ணுறார், மாட்டு தொட்டிலில் வச்சு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார், சங்கர்ஷணன் அப்படிங்கிற பேர் வைக்கிறார். அப்புறம் கூப்பிடுறதுக்கு ராமன்னு வைக்கிறார். அப்புறம் அந்த குழந்தையோட பலத்தை பார்த்த உடனே இவன் பலராமன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான், குலகுருக்கு தெரியும், 4-5 தாதிமார்களுக்கு தெரியும், யசோதைக்கு தெரியும், நந்தகோபனுக்கு தெரியும், ரோஹிணிக்கு தெரியும். ஆனால் ரோஹிணி தன் குழந்தைன்னு காட்டிக்கலை. அது அந்த குழந்தை யசோதையை தான் அம்மா 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 அம்மானுது. அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணரும் அங்கே வந்தார். அப்போவே திருமால் என்ன சொல்கிறார் மாயை கிட்ட, நீ இந்த கருவை மாற்றியதோடு உனக்கு வேலை முடியல, நீ போய் யசோதை வயிற்றுல ஒரு மகளாக பிறக்கணும், அதைத்தான் இங்கே ஜெயிலுக்கு கொண்டு வருவாங்க, கிருஷ்ணனா நான் பிறக்கிறத கொண்டு போய் கோகுலத்தில் வைப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோன்ன உடனே அப்போ சொல்கிறார், உன்னை என்றென்றும் வைஷ்ணவியாக மகா காளி என்று உன்னை மக்கள் போற்றுவார், இந்த ஒரு அற்புதமான செயலை நீ பண்ணினதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே பலராமன் பிறந்தது அப்படித்தான், வளர்ந்து அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்தார். இவர் வெள்ளவெளேல்னு இருந்ததுனால ஸ்வேதவர்ணன், பால் நிற வண்ணன், அதனால தான் வாலியோன் அப்படின்னாங்க. அந்த வாலியோன் தான் வெள்ளையனாகி அந்த பலராமனை கும்பிடுறது எதுக்காகன்னு கேட்டால், அவருக்கு ஹலாயுதன், அச்சுதன், நீலாம்பரன், ஏககுண்டலன், முன்னோன் இப்படியெல்லாம் அவருக்கு பேர் உண்டு. பனந்துவசன், பனமரம் துவசமாக கொண்டவன், கலப்பையை ஆயுதமாக கொண்டவன், விவசாயிகளுக்கெல்லாம் இருந்து வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருந்ததுனால தான் கிராமத்தில் இன்றைக்கும் அந்த வெள்ளையன்கிற பேர் விளங்கிட்டு வருது. மற்ற கோவிலில் கிருஷ்ணரோட ஈக்குவலாக இருக்கிறது இங்கே பூரி ஜெகநாத்தில் தான். கிருஷ்ணர், சுபத்ரா, பலபத்ரா, இவர் வெள்ளையாக இருப்பார், அந்த அம்மா மஞ்சளாக இருப்பாங்க, இவர் கனகரேல்னு இருப்பார். ஆக பலபத்ர வழிபாடு, இந்த வெள்ளையான பலராமன் வழிபாடுங்கிறது ரொம்ப பேருக்கு அதிகமாக அதை பற்றி பேசலை. அவருடைய மனைவியின் பெயர் ரேவதி. இந்த பலராமனுடைய மகள் தான் வத்சலா.
இவளைத்தான் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி நீங்கள் தொடுத்து 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 கதை சொல்லணும்னா இன்னைக்கு பூரா போய்கிட்டே இருக்கும். பிள்ளையார்பட்டிக்கு அப்புறம் வணக்கம் போடவே முடியாது. நிறைய கதைகள் இருக்குது பாரதத்தில். தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்தால் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு கடுதாசு போடுங்க, எங்களுக்கு இந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போடுங்க, கதையாக அள்ளி விட்டுடுவோம். ஆக மொத்தம் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டது யாரை? வெள்ளையன், வெள்ளைச்சாமி, கருப்பசாமியோட அண்ணன். அவரும் அவருடைய ஹலாயுதமாகிய கலப்பையும் நம் நாட்டையும் நம் நாட்டு பயிர்களையும் வளத்தையும் காக்கட்டும்.